இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஜமாத்திலேருந்து சொல்லி விடுவாங்க, எல்லாரும் வந்து நம்முடைய பாதுகாவலராக இருப்பது திமுக மற்றும் திமுக கூட்டணி, அதனால நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஜமாத்துல காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் அப்படி சொல்லுவாங்க. சொன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா போட்டுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு மாஷா அல்லாஹ் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டேன்னு சந்தோஷமா வெளில வந்திருக்கேன். யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டா மற்ற விஷயங்கள்ல நம்மெல்லாம் வந்து ஜமாத்தில் சொன்னாலும் சரி, சில இந்த கிறிஸ்தவ அமைப்புகளில் ஃபாதர்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபாதர்லாம் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க திமுகவிலேருந்து, அவர் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த வாட்டி யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, இது உங்களுடைய கடமை. மற்றபடி இந்த ரொம்ப ஆட்கள்லாம் அந்த கோயிலில் சாமியார் சொல்வாரா பூசாரி சொல்வாரான்னு கேட்காதீங்க. நம்மளும் சாமியை வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு சாமியே விஜயதாண்டான்னு நம்ம குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அது கிடையாது. அப்படியாக இந்த முறை நம்முடைய உரிமையை வேற யாருக்காக விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, விஜய் அவர்களுடைய நேற்றைய மும்பை பயணம், அதுபோக சசிகலா ராமதாஸ் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அநேகமா 5 முனை போட்டியா மாறும்னு நினைக்கிறேன். அப்படியாக தமிழகத்தில் இப்போ அரசியல் கிடுகிடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்னென்னலாம் கிடுகிடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. எங்களோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுபோக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தாழ்மையான கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களால் எல்லாத்தையும் படிக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். எப்போ பார்த்தாலும் கண்டென்ட் எழுது ஒருத்தர் ஆரம்பிச்சு எழுத விட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால் அப்படியான சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கன்வியூஸாக வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்றைய தினம் விஜய் அவர்கள் மும்பை பயணம் புறப்பட்டார். அதை நம்ம பார்த்தோம். இந்த நியூஸ் கார்டெலாம் ஆரம்பிச்சானுங்க. என்ன போட்டானுங்க நேற்றுக்கு ஃபுல்லாக? இந்த நியூஸ் 7 24/7 யோக்கியப்பாய இனிமே அவன் பேரோட சொல்லப்படாது. இங்கிலீஷ் 24/7. அதாவது விஜய் அவர்கள் அதாவது ஜனநாயகன் படப்பிடிப்பில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை படப்பிடிக்க போயிருக்கிறார் அப்படின்னா. இந்த சன்னி நியூஸ் இருக்கிறனால அவனுமா போட்டான். அவன் வந்து தேர்தலுக்கு பணம் கலெக்ட் செய்வதற்காக விஜய் அவர்கள் புறப்பட்டு இருக்கிறாரான்னு போட்டுட்டு இருக்கான், விவாதம் மேலே போட்டுட்டு இருக்கான். ஏன்டா யோக்கிய பயலோட, அதாவது இயக்குனர் அட்லி இருக்கிறாப்புல இல்லை, அவரோட 2வது குழந்தைக்கு அதுக்கு போயிருக்கிறாப்புல விஜய். இவங்க ஆரம்பிச்சாங்க, அந்த மனுஷன் வெளிலே வரக்கூடாதுப்பா, வெளில வந்தாலே ஏதாச்சும் ஒரு போட்டுனே இருப்பானுங்க. அவர் அங்கே போறாரா இங்கே போறாரா, அரசியல் கட்சி தொடங்கியிருக்க. மனுஷன் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கா அப்படின்னா நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாப்லையா? ஒரு சாவுடு நல்லது கெட்டது வாழ்வு எதுக்கும் போகப்படாது, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும். வந்துட்டானுங்க இவனுங்கெல்லாம். தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. விஜய்க்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர் வந்து மும்பை பயணம் ஏற்பட்டிருக்கிறார். அரசியல் சம்பந்தமாக போயிட்டு இருக்கிறார். அவர் வந்து இந்த நேரத்தில் அவர் போகலாமா? ஏன் போகப்படாத? ஒரு நல்லது கெட்டதுனா போகப்படாதான்னு கேட்குறேன். அட்லி அவருடைய நண்பர் அப்பையிலேருந்து படம் கேட்டு இருக்கிறாரு. என் ஃப்ரெண்டு கூட்டுக்கிறாப்புல, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துருப்பாப்புல நைட்டு. அது இவனுக்குமே தெரியாது அந்த மனுஷன் வந்தாரா இல்லைன்னு கூட அவர் கண்டுக்கல. போகும்போது நான் ஜூம் போட்டானுங்க. இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் ஒரு நிறுவனம், அதாவது என்ன நிறுவனம் அது பேர் சரியான, நான் உங்களுக்கு கார்டில் போட்டு விட்றேன். இந்தியாவில் அவன் தான் டாப்பு. ஏஎன்ஐயோட அவன் தான் டாப்பு. அவன் வீட்டு வாசலில் கேமரா வச்சுக்கிறான். விஜய் வந்துக்கிறாப்பல போய்க்கிறாப்பல அப்படின்னு கேமரா வச்சுக்கிறான். நான் ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு நிறைய சோர்ஸ் வரும். சோர்ஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் டீமோட உட்காந்து கன்சல்ட் பண்ணுவோம். கன்சல்ட் பண்ணிட்டு இது தவறாக இருக்குது, இது சரியாக இருக்குது, ஒரு டபுள் செக் பண்ணிக்கிடுவோம். வேற எங்கேயாச்சும் நியூஸ் வருதான்ட்டு 10 இடத்துல ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை அவ்வளோ உண்மையாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஏன்ட்டா ஒரு நம்பகத்தன்மை இருக்குது எங்கள்கிட்ட அப்படிங்கிறதுலாம் கொண்டு சேர்க்கறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு இருக்குவியா. இந்த திருட்டு வயல என்ன பண்ணுறானோன்னா, கடவுளை உட்காந்து பண்ண இருக்கு. விஜய் போயிருக்காப்லையா? திரிசா பார்க்க போயிருப்பாருக்கு. உடனே திரிசா பார்க்க போயிருக்கிறார். ஒரு பணம் அங்கே போயிருப்பாப்ல, இந்த பணம் அங்கே போயிருக்கிறாப்ல. அடுத்தது ஜனநாயகன் எப்படி அவங்களால கிரியேட் பண்ணிக்கலாம். இதான் கண்டென்ட் கிரியேட்டரா? நீங்க தான் கண்டென்ட் கிரியேட்டரா? அயோக்கிய பரவு. இந்த தமிழ்நாடு மீடியா எந்த அளவுக்கும் எல்லா அளவுக்கும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டு நேற்று பார்த்த உடனே இதனோட புதுசாக இருக்குது, இவன் போய் சொல்கிறான் திருட்டு பாய் அப்படின்ட்டு நேராக எங்கே போனேன், ட்விட்டர் பக்கம் போய் பார்க்குறேன், ஃபேஸ்புக் பக்கம் போய் பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் வேறு நியூஸு. நம்ம ஒரு சாட்டா துறைமுறை மட்டுக்கிறாப்புல, பணம் அங்கே போயிருக்காங்க நல்லா தெரியுது அப்படிங்கிறாப்புல. அடுத்தது நம்ம இடும்போன கார்த்தி அவர் சொல்கிறாப்புல, அவர் அட்லியோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்காரு. உங்கள் காட்சி நீங்களே பேசி முடிவெடுத்தோன்னு சொல்லுங்களா. ஒவ்வொருத்தரும் 1000 நியூஸ் வந்து போட்டுட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு கையசு அசைந்தாலும் அது ஒரு நியூஸ் கார்டாக போடுற அளவுக்கு விஜய் மேலே அவ்வளவு கிரேஸ் இருக்குது. அது இல்லாமல் இது மூலமாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமான்னு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தில் ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்கள் இருக்குது. அது அவங்க நல்லதாக யூஸ் பண்ணி அது நமக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சா பரவாயில்லன்னு வைக்கிறேன். இவங்க ஃபுல்லாக தப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதுதான் டென்ஷனாக இருக்குது. அடுத்ததாக சசிகலா ராமதாஸ் ஐயா கூட்டணி. ஐயா உங்களுக்கு நல்லா தெரியும், பாமக உடஞ்சி ராமதாஸ் தனியாக நிற்கிறாப்புல. அவங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகும், அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ தற்போதைய பாமக மாதிரி அமைச்சிருக்காங்க. ஐயா வந்து விடாப்புடியான ஒரு ஈகோ பிடிச்சாலு. ராமதாஸ் ஐயாங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் பயங்கரமான ஈகோ. நீங்கள் 89-90 வயசு நெருங்கின்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்கும் அந்த ஈகோ ஓரளவு கூட விட்டு கொடுக்காத ஒரு நபர். நான்
என் மோகன் நிற்கிறான் அந்த இடத்துல நான் ஒரு ஆளை நிப்பாட்டி உனக்கு காலி பண்ணுறேன்டா அப்படின்ட்டு தான் ராமதாஸ் ஐயா அவர்களும் இந்த பக்கத்தில் நம்ம ஆப்பு பூக்கா காக்கா மூக்கான்னு ஒரு கட்சி தொடங்கினாங்கல்ல சசிகலாமா அவர்களும் 2 பேருமே விஜயை கான்டாக்ட் பண்ணது உண்மைதான். விஜயின் மூலமாக நம்ம போயிடலாமா, அவங்களுடைய போனால் நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க. ஆனால் இது தாவேகா சார்பாக யாருமே அது கன்சிடர் பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம் 2 பேருமே சாதிய பிம்பங்களோட வர்றாங்க. அதான் பிரச்சனை. இவர்கள் வன்னிய சமுதாயத்தின் மூலம், இவங்க முக்குளத்தூர் சமுதாயத்தின் மூலமாக வருதுனால இது ஒரு சாதிய கட்சியோட நம்ம ஏன்டா முதல்ல அப்படி தொடங்கணுமா? ஒரு நிறைய கட்சிகள் இருந்து அவங்க சேர்ந்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட திமுகவிலையும் மதிமுகவிலையும் அப்படிப்பட்ட கட்சிகள் நிறைய இருக்குது. சொல்ல போனால் திமுக முழுக்க முழுக்க ஜாதி கட்சியாலே வடிஞ்சு நிரம்புது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜயோட ஒரு சேர்ந்தா நம்மளை சாதி முத்திரை குத்திடுவாங்க. அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஐயா விலகி இருக்கிறார். விஜய் அவர்கள் விலகி இருக்கிறார் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிப்பாட்டுவார்கள் கேட்டால் நிப்பாட்ட மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு 5 தொகுதி ஆளுக்கு 5 தொகுதி நின்று ஓட்டை பிரித்து கண்ட மணிக்கு சவர விட்டுருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்குலாம் பெரிய அளவில் தெரியாது. இன்னைக்கு இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு குலதெய்வமாக யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமதாஸ் ஐயா தான். இன்னைக்கு பிரிஞ்சு போனதுனால பல பேர் மனவருத்தத்தில் இருக்கிறாங்க. அன்புமணி மேலே இன்னைக்கு ஒரு 5 தொகுதியில் அந்த இடத்துல எல்லாம் கேண்டிடேட் நிப்பாட்டுனா வன்னியர் சமுதாய மக்கள் மிகப்பெரிய பற்றுல அந்த ஓட்டெல்லாம் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் அந்த என்டிஏ கூட்டணி நிற்கும்ல, திமுக அந்த அதிமுக சார்பில் ஒரு ஆள் நிற்பாங்க, பாமக சார்பாக தான் நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல தொகுதி கொடுத்தாங்கன்னா இந்த ஓட்டு ஃபுல்லாக அடித்து யார் கொண்டு வருவான்னா ராமதாஸ் ஐயா கொண்டு வந்துடுவாப்புல. ராமதாஸ் ஐயா கொண்டு வந்தா அந்த இடத்துல அதிமுக டவுன் ஆகிடும், இந்த என்டிஏ கூட்டணி டவுன் ஆகிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2வது இடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் யார், விஜயா ஸ்டாலினா டிஎம்கேவா டிவிக்கேங்கிற போட்டியெல்லாம் அந்த 10 களங்களில் கண்டிப்பாக மாறிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 5 தொகுதி அப்படி தான் இருக்கும். சசிகலான்னு யார் ஓட்டை பிரிக்க போகுது? சசிகலாவை பிரிக்க போகிற ஓட்டெல்லாம் முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு அந்தந்த தொகுதிகளில் நீங்கள் தேனி பக்கம் அப்படின்னாலும் சரி, இந்த அவங்க சொந்த ஊரான மன்னார்குடி தஞ்சாவூர் பக்கமெல்லாம் ஒரு 5-6 கேண்டிடேட்டை நிப்பாட்டாங்கன்னா அந்த தேவர் சமுதாய ஓட்டு எல்லாம் நம்ம சசிகலா பக்கம் மேலே ஒரு நம்ம பெரிய ஆளுமை, ஒரு பெண் ஆளுமை, ஜெயலலிதா கூட இருந்த பெண் ஆளுமை அப்படிங்கிற பட்சத்தில் சசிகலாவுக்குமே அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் அந்த சமுதாய ஓட்டை உடைச்சாங்கன்னா அந்தந்த இருக்கிற என்டிஏ கூட்டணி, இப்போ என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு ஃபுல்லாக குறைஞ்சிரும். அந்த இடத்துலையும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைட் போடாமலே வந்துடும். இவங்க நின்று இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா டிவிகேக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்மளை ஜெயிக்க வைப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகளை நமக்காக ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சசிகலா ராமதாஸ் அவர்களும். இந்த நேரத்தில் அவர் நம்ம கூட வராமல் தனியாக நிற்கிறது டிவிகேவுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அடுத்தது திமுக கூட்டணியில பெரிய சலசலப்பு வந்திருக்கு தெரியும். தாவாக்கான்னு ஒரு கட்சி ஒன்று இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி. நமக்கு அவர்களுக்கு ஒரு பர்சனல் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. அது என்னைக்கு தான் நம்ம பழிதிக்க போகிறதா அந்த வேல்முருகனை, ஒத்த சீட்டு வேல்முருகனை என்னைக்கு அந்த 2031 நம்ம பழித்தலாம். தலைவர் வந்துட்டாப்புல ஒரு சீட்டு தான், ஒத்த சீட்டு தானே, ஒத்த சீட்டு கொடுத்து விட்டாங்க. நான் ஒத்துக்கலை. வெளில வந்துட்டாப்புல. வெளில வந்துட்டு எங்கே நிற்கிறதுன்னு போகணும்னு தெரியல. வாயை மூட்டிட்டு இருந்துட்டு இன்னைக்கு விஜயகாலில் விழுந்துருக்கலாம்ல. அப்படிதான் பேசுவோம். மரியாதை குறைவாக தான் பேசுவோம். நீங்கள் மரியாதை குறைவாக நடந்துக்கல சார். ஒரு கட்சியின் தலைவரை விஜயகாலில் விழுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு சென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசின பேச்சு இருக்குல்ல, இன்னைக்கு விஜயையும் அந்த சின்ன குழந்தைகளையும் தொடர்புபடுத்தி பேசின பேச்சுக்கு இதை விட கேவலமான நாங்கள் பேச காத்திருக்கிறோம். நீ இருமவனே நான் வர்றேன், உங்கள் ஒப்பா மவனை வரண்டி இரு. அப்படியாக இன்னைக்கு நம்ம கூட்டணிக்குள்ளே வர முடியாது. இப்போ அவர் எங்கே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் தான் போயாகும். வேறு வழி இல்லாமல் மோடி காலில் போய் விழுவாப்புல. அப்படி மோடி காலில் விழுந்து ஒரு நாசமத்து போட்டுருவான். நாசமாக போகட்டும், அது விடுங்க. அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல திருமாவளவன் இப்போ வரைக்கும் என்னன்னா எங்கள் கூட்டணியில் நாங்கள் போராடி கெஞ்சி கூத்தாடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. யார்? ட்ரம்ப் ஃபைட்டர் தலைவர். இதெல்லாம் ட்ரம்ப் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாப்புல. இங்கே வந்துட்டாப்புல. இன்னைக்கு ஸ்டாலினோட ஃபைட் போடுறதுக்கு பேசினுக்கிறாப்புல. இது வரைக்கும் அவருக்கு சீட்டு ஒதுக்கல. போன டைம் தான் 6 சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஒரு 8 சீட்டு இல்லைன்னா 10 சீட்டுக்கு மேலே தான் அவர் எதிர்பார்த்துட்டு தரீங்களேன். 10 சீட்டு எதிர்பார்த்தார். திமுக என்ன பண்ணி விட்டாங்கன்னா தேமுதிக கூப்பிட்டுட்டாங்க. தேமுதிக கூப்பிட்டு இப்போ அவங்களுக்கு டபுள் டிஜிட்டில் வேணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு கடைசி தேர்தலில் 0.43 வாக்கு சதவீதம் தான் யாருக்கு? தேமுதிகவுக்கு. நம்ம திருமாவளவனுக்கு 0.98, 0.98%. 1% கொஞ்சம் கம்மி. அவ்வளோ. இதில் யார் ஃபோர்ஸாக இருக்கிறா? திருமாவளவன் தானே ஃபோர்ஸ் ஆகிறாப்புல. நீ யாருக்கு சீட் அதிகம் கொடுக்கணும்? திருமாவளவன் தானே கொடுத்துருக்கணும். ஏன் திரும்ப கொடுக்கல? தலித் ஓட்டு. என்ன ஓட்டு? தலித் ஓட்டம். அப்போ இவங்களுடைய புத்தி தெரியுதா? திருமாவளவன் நீங்கள் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைப்பீங்க, அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அவர்களை சமூக நீதி ஒரு கட்சியான திமுக அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்துச்சு. கொடி மரங்கள்லாம் நட விட மாட்டாங்க. யார? இந்த விசிக கட்சியினரை எந்த மரத்தையும் கொடி மரம் நட விட மாட்டாங்க, உட செல்லுவாங்க. இவ்வளவு கீழ்த்தரமாக உங்களை நடத்துனதுக்கு பிறகு அதே கூட்டணியில் நான் சேருவேன், நான் ஸ்டாலின் கால தான் நான் கீட்டு கிடப்பேன், அறிவாலயத்தில் தான் நான் அடப்பெடுப்பேன், அந்த டாய்லெட்டு தான் ஈஸியாக சுத்தம் பண்ண முடியுதுன்னு அங்கேயே கிடக்குறீங்கல்ல திருமாவளவன். நீங்கள்
இன்னைக்கு தேமுதிகவோட ஒரு 2 சீட்டு கம்மியாக இருக்கீங்க. தேமுதிகவுக்கு ஏன் அதிக சீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அவர் ஒரு சாதி அமைப்பாக தான் செயல்படுகிறார். உங்களுக்கு தெரியாது, அந்த நாயுடு, அந்த யாதவர், அந்த ஒரு பெரிய குரூப்பில் ஃபுல்லாக தேமுதிகவுக்கு அங்கே அதிகம் ஓட்டு போகும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அதை விட நீ கீழ் ஜாதி தான், அதை விட நீ ஜாதி கம்மியான வந்தாங்கிறதுனால தான் திருமாவளவன் கொடுக்குது இந்த திமுகங்கிறது நீங்கள் கருத்து வரணும். அந்த அளவுக்கு சாதிய வன்மத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்களே, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ஒரு சீட்டு அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 7 சீட்டு கொடுப்பாங்க. இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து முடியலை. அந்த மானங்கட்டத்து திரிவாங்க 2 பேர். என்னது சிபிஎம் சிபிஐ, அந்த கட்சி எப்படி உருவானுச்சு, அந்த இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுலேயே 2 எம்பி தான் எதுக்கு சிபிஎம்க்கு. அந்த ஒரு காரணத்தினால இங்கே காலிலே உருந்து கிடக்குறாங்கப்பா. எப்படிப்பட்ட கட்சி, ஒட்டுமொத்தமாக இந்தியா அழிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை உயிர் காப்பாற்றிக்கணும். என் மானத்தை அவமானத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிறேன்னு போன வாட்டி 6 தொகுதியா, இந்த வாட்டி 4 தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று இதுக்கு 2க்கு 5 தொகுதி நினைக்கிறேன், 5 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவில் தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்மளுடைய வைகோ ஐயா வந்து போன முறை வந்து 6 சீட்டு, இந்த வாட்டி 4 சீட்டு. 4 சீட்டில் 3 சீட்டு திமுக சின்னத்தெல்லாம் நிற்கணும். ஒரு சீட்டு தான் நீங்கள் வேணும் நின்றுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கூட்டணி கட்சிகள்லாம் நிற்கும் போது அங்கே திமுகவுக்கு ஓட்டு போட போகிறவங்க அங்கே வந்து திமுக சின்னம் இல்லாமல் கூட்டணி கட்சி சின்னம் நிற்கும். இப்போ நம்ம யார் வைகோ நிற்கிறாப்போல, அங்கே வந்து பம்பரம் இருக்குது. திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க, பம்பரமா உதயசீரன் தான் போட்டுடலாம், பம்பரமாக இருக்குது. சரி மைண்டு மாதிரி டிவிக்கு ஓட்டு போட போவா நம்ம சொன்னோம்ல. அவங்களோட மாஸ்டர் மைண்ட் கடைசி காலமும் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ மதிமுகவுக்கு 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. 4 சீட்டில் 3 சீட்டில் திமுக சின்னம் தான், அதாவது உதயசீரன் தான் நிற்கிறது. வேணா மதிமுக இருக்கலாம், ஆனால் எங்கள் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்ட்டு எல்லா கட்சிகளுக்கும் பெரிய அளவு பண்ணுறாங்க. இதில் வரைக்கும் சிபிஎம் சிபிஐக்கு சொல்லலை, காங்கிரஸுக்கு சொல்லலை. காங்கிரஸ்லாம் அவங்கவுங்க சின்னத்திலே நிற்க போகிறாங்க. அந்தந்த தொகுதிகள்லாம் கண்டிப்பாக ஓட்டு ஷேர் ஆகாது, அதெல்லாம் வரும். அது போகவே அங்கே உள்ள மற்ற தொகுதியில் நின்னாலும் சரி, அங்கே ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்கும், உட்கட்சி பூசல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்டா திமுககாரன் இத்தனை பேர் இருக்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நீ ஏன்டா கூட்டணி கட்சிக்காரன் கொண்டு கொடுத்துக்கிறான். அவன் டென்ஷனில் என்ன பண்ணுவான்னா ஓட் ஷேர் பண்ண விட மாட்டான். அந்த ஓட் ஷேர் பண்ண விடாமல் இருந்தாலே போதும், அந்த ஆட்டோமேட்டிக்காக டிவி கேக்கு தான் போதும். ஆனால் திமுககாரன் போயிட்டு அதிமுக ஓட்டு போடானா, போட மாட்டான். நீ எனக்கு சீட்டு கொடுக்கல திமுக ஓட்டு போடானா, ஓட்டு போட மாட்டான். ஐ மீன் இந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்களுக்குலாம். அப்போ அந்த ஓட்டு எங்கே போகும்? 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷன் டிவிக்கு. அந்த ஓட்டெல்லாம் டிவிக்கு ஷேர் ஆகிறதுனால தான் டிவிக்கு பல இடங்களில் முன்னணியில் நிற்க போகுது. சொல்லப்போனால் எங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் நிற்க வைக்கிறாங்களோ, அதிமுக வந்து சரி திமுக சரி, எங்கெல்லாம் கூட்டணி கட்சி நிற்க வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் டிவிக்கு டாப்பில் போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்களோட உட்கட்சி பூசல். அது நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவே டிவி விவாதங்களில் நான் பார்க்கக்கூடிய போது நான் அடிக்கடி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு கருத்தை நேற்று நான் கேட்டேன். ஒருத்தர் பேசி கேட்டேன். யாருன்னா கல்யாண சுந்தரம். அதிமுகவில் கல்யாண சுந்தரம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அதிமுகவில் இருக்கிறார். அவர் நேற்றுக்கு பேசும்போது நான் பார்த்தேன், நம்ம என்ன கருத்தெல்லாம் வச்சோமோ அதெல்லாம் அந்த மனுஷன் பேசிக்கிறாப்ல. நாங்கள் சொல்றது எடுத்து பேசுன்னு சொல்லல, அந்த மனுஷன் பெரிய இன்டெலெக்சுவல் பேராசிரியர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்மளோட கருத்து அவருக்கு ஒத்து போயிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நேரடியாக சாட்டை துறைமுருகன் கிடையாது, இடுமாவனம் கார்த்தியை ஓட விட்டு அச்சுக்கிறாப்புல நேற்றுக்கு. அதுக்கு சாட்டை சாயந்தரம் வீடியோ விடுகிறாப்புல. நம்ம மெயினாக கேட்டது அந்த மன்னார்குடியில் விக்னேஷ்ன்ற ஒரு பையன் உணர்ச்சி வசப்பட்டு தீ குளித்து இறந்து போனான். அவனுக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு காசு வாங்கி தின்னுட்டு போனீங்கடா அயோக்கியா பயலோல, திருட்டு பயலோல. நீங்கள் இதனால் திருநெல்வேலி திருடி தின்னீங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஒரு இறந்து போன பையன் அவனுக்கு நான் மணிமண்டபம் கட்டுறேன்னு காசை வாங்கி ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ 17 லட்ச ரூபாயா திருட்டு போயிட்டாங்கயா. நம்ம கதறிக்கிட்டு இருந்துச்சு. அதை நேற்றுக்கு இடுமோனம் கார்த்திக்கிட்டு நேருக்கு நேரம் கேட்டுக்கிறாப்புல. கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு கை ஓடல கால் இங்கே பாரு என்ன பேச நான் பேசுறாரு பாருங்க, எப்படி பேசுறாரு பாருன்னு இடுமோனம் கார்த்தி பேசியிருக்கிறாப்புல. நல்லா ஒரு ஊக்கு ஒன்று போட்டு விட்டாப்புல. இல்லை அதுக்கு சாட்டை துரைமுருகன் ஈவினிங் வீடியோ போடுறாப்புல. ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா, நீ வந்து கோயம்புத்தூரில் வந்து 66 லட்ச ரூபா கொண்டு போயிட்டு தேர்தல் செலவு பண்ணுறன்ட்டு முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு வந்தியா, அது எனக்கு தெரியாதா? நீ அங்கே இருந்து நீ ஒரு 12 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் தேர்தல் செலவு முடிச்சுட்டு சொன்னி நாங்கள் கணக்கு கேட்டோமா அப்படின்றாப்புல. டேய் அப்போ இப்பெல்லாம் திருட்டு தான் இருக்கீங்களா? இன்னைக்கு உண்மை வெளில வருது. உண்மையை சொல்கிறேன், தெய்வத்துக்கு சமமானம் மாறி உண்மையை சொல்லிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அப்போ 66 லட்ச ரூபா மக்கள் பணத்தை, உங்கள் நாம் தமிழர் கட்சி பணத்தை எல்லாம் கொண்டு கோயம்புத்தூரில் வந்து ஏன் போட்டு போனீங்க. இப்போ உண்மை வெளில வந்துட்டா. அன்னைக்கு அப்படிதான் யாரு நம்பாலு ராஜீவ்காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்கும்போது பழைய வீடியோ வந்துச்சு. ஒன்னே யோக்கியானா பெங்களூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு, அங்க நம்ம பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நீ சரக்கு வாங்கி குடிக்கலையா? அப்ப நாம் தமிழர் கட்சியிலேருந்து பணத்தெல்லாம் வாங்கி சரக்கு வாங்கி குடிச்சிட்டு கிடக்குறீங்க. சாமி உண்மை பேசுதுங்கோ. இவங்க உண்மையெல்லாம் இப்படிதான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி தம்பிகளை லட்சமா பணம் கொடுக்குறீங்கல்ல கட்சி நிதின்னு, அதெல்லாம் இப்படி தான் செலவாகிட்டு இருக்கு. இன்னொரு 3 பேர் வெளில வந்தால் சாட்டை எல்லாம் உண்மை சொல்லுவாப்புல. நாங்கள் எங்கே கொண்ட சரக்கு அடித்தோம், எங்கெங்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணோம். கோயம்புத்தூரில் 66 லட்ச ரூபா செலவு பண்ணாங்களாம். 7 கூட கேட்கலையாம். யாரு கல்யாண சுந்தரம் செலவு பண்ணிட்டு போயிட்டாப்லையாம். 7 கேட்டுக்கணும்டா. நீங்கள்
காசு உங்க ஒப்ப விட்டு காசா இதெல்லாம் மக்கள் காசுடா. உனக்கா நாம் தமிழ் சேர்ந்து கொடுத்துக்கிறானா நீ கேட்கணும். 60 லட்சம் கொண்டு போனியா எங்கடா அந்த காசுன்னு கேட்டிருக்கணும். அன்னைக்கு அந்த ஆள் செலவு பண்ணி விட்டாரா கேட்கலையா. அதுக்கு இப்ப கணக்கு சொல்லுன்றான். சாரி சொன்னுன்றாப்ல யாரு சாட்டை. அப்ப நாம் தமிழர் கட்சி இப்படி காசு செலவு பண்ணி இப்படிதான் கொள்ள ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தின்னுட்டு போறாங்கிறது இப்ப வெளில வந்துட்டா. இப்ப அண்ணன் கையை கட்டிட்டு விடுறாள். நேற்று ஒரு வீடியோ போட்டுக்கிறாப்ல யாரு சீமானன்னு. தைத்தமிழ் உறவுகளே, அன்பு சொந்தங்களே, நாங்கள் 2026 தேர்தலில் தடித்து களவாங்கிறோம். அதனால பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். கண்டிப்பா ஜெயிக்கணும். டீக்க எங்களுக்கு திறநிதி கொடுங்க அப்படின்ட்டு அண்ணன் 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கிறாப்புல. வீட்டு வாடகை 3 லட்சம் ரூபாய் ஏற்றிட்டான். அந்த வீட்டு ஓனருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்கள் கண்மையான வண்டனங்கள். என்ன இப்போ 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள 50,000 ஏற்றிட்டு எங்கள் ஆள் வந்து இப்போ அடுத்தது வீடியோ போட்டுக்கிறாப்புல திறநிதி கொடுங்கன்னு. இந்த அளவுக்கு நடந்தது. 2026 எலெக்ஷனை வச்சு திமுக காரட்டையும் காசு வாங்கி போட்டுருவாப்புல, அதிமுக காரட்டையும் காசு வாங்கி போட்டுருவாப்புல, அதுக்கு தம்பியெல்லாம் காசு வாங்கி போட்டு 1 வருஷத்துக்கு ஆளு சம்முன்னு அப்படி உட்காந்துட்டு ஜாமுன்னு சாப்பிடாப்புல, காசு சோறு சாப்பிடாப்புல. அப்படிப்பட்ட எங்க அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய அயோக்கியத்தனங்களாம் ஒன்று வெளில வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். அந்த 2026 தேர்தலில் 2% தாண்டே மாட்டாங்க அவங்க சொல்லிவிட்டேன். அந்த 2% தாண்டாங்க நான் உத்தரத்தை தூக்கமாட்டு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டேன். உங்க கையில தான் இருக்கு.